அரசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 1-6. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புஜின். நாள் 1-6-01-2024. செவ்வாய். போலிகளை கண்டுபிடிக்கும் திறன். அரசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. ஒழுக்கத்தை உருவாக்க வேண்டுமென்ற தவிப்பு தலைமை நிலையில் இருக்கும் பலருக்கும் ஏற்படுகிறது. ஒழுக்கம் என்றால் என்ன என்ற புரிதலை முதலில் ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். ஒரே இடத்தில் ஒருவர் வேலையில் இன்னொருவர் தலையிடாமல் அவரவர் வேலையை அவரவர் பார்த்தால் வேலை பார்க்கும் சூழலில் ஒரு ஒழுங்கு நிலையை கொண்டு வந்தால் அது ஒழுக்கம் என்று பலரும் நினைக்கிறார்கள். உரிய சூழ்நிலையை உருவாக்காவிட்டால் ஒழுக்கம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் விரும்பும் சூழலை உருவாக்கிவிட முடியும். இதை சிலருக்கு சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் மற்றவர்களை அந்த விதமாக உருவாக்க முடியும். ஆனால் இது விதிமுறைகளாலோ சட்ட திட்டங்களாலோ மட்டும் சாத்தியமாக கூடியதும் இல்லை. இது தொடர்ந்து இருக்கின்ற முயற்சி. ஒழுக்கம் என்றாலே யாரையாவது கட்டுப்படுத்துவது, கண்டிப்பது, தண்டிப்பது, தட்டி வைப்பது என்றெல்லாம் தவறான புரிதல்கள் உலவுகின்றன. இதுவல்ல ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது திறந்த மனத்துடன் இருந்து கற்றுக்கொள்வதையே குறிக்கிறது. இவ்வகை ஒழுக்கம் வர வேண்டுமென்றால் செய்கிற செயல்களில் மனிதர்களுக்கு ஈடுபாடு அவசியம். ஈடுபாடு இல்லாதபோது எதையும் புதிதாக ஒருவர் கற்றுக்கொள்ள மாட்டார். ஒரே ஒருவர் மட்டும் மற்றவர்களிடத்தில் ஒழுக்கத்தை உருவாக்க நினைத்தால் அது சர்வாதிகாரத்தில் போய் முடியும். மாறாக ஒவ்வொருவரும் ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டால் ஒழுக்கம் என்ற சொல்லை உச்சரிக்காமலேயே உருவாக்க வேண்டிய சூழலை உருவாக்கிவிட முடியும். எனவே முழு ஈடுபாட்டை கொண்டு வருவது தான் ஒரு குழுவிற்குள் ஒழுக்கம் கொண்டு வருவதற்கான வழி. ஈடுபாடு இல்லாத சூழலில் ஒரு வகையில் நீங்கள் ஒழுக்க நடைமுறைகளை கொண்டு வந்தால் அதனை அடைக்க 1,00,000 வழிமுறைகளை மற்றவர்கள் கண்டுபிடிப்பார்கள். சரியான சூழலை ஏற்படுத்தி சரியான முறையில் எல்லோரையும் ஈடுபடுத்தியால் பல நல்ல மாற்றங்கள் உருவாகும். குழந்தைகள் விதைகளாக வருகின்றனர். அவர்களை தானியமாக்குவதே நம் விருப்பம். குழந்தைகள் கவிதைகளாக வருகிறார்கள். அவர்களை துணுக்குகளாக ஆக்குவதே நம் துடிப்பு. பெற்றோர் தங்களையும் அறியாமல் குழந்தைகளை பிரதிபலிக்கிறார்கள். பெற்றவர்கள் மண்ணாக இருந்தால் குழந்தைகள் முளைக்கிறார்கள். மழையாக இருந்தால் துளிர்க்கிறார்கள். தென்றலாக இருந்தால் மலர்கிறார்கள். தேனீயாக இருந்தால் மகரந்த சேர்க்கை நிகழ்த்துகிறார்கள். அப்படித்தான் ஓஸ்தியாவின் ஆயர் தனது திருத்தந்தையாக சிறிய சகோதரர்களை வழிநடத்தி இறைவனை சுட்டி காட்டினார். அசிசியாரும் அவரது வழிகாட்டுதலுக்கு இணங்கி தன்னை நற்செய்தியின் தூதராக மாற்றிக்கொண்டார். நாமும் முயலுவோம். நாளை சந்திப்போமா? பிரான்சிஸின் சகோதரத்துவ குழும வாழ்வில் தோற்றத்திலும் தோரணையிலும் சகோதரர் ஒருவர் அசாதாரணமான ஒரு புனிதரை போன்றே தனித்து காணப்பட்டு வாழ்ந்தார்.
இவ்வாறு அவர் நிகரற்ற விதத்தில் தனித்து காணப்பட்டார். எப்பொழுதும் ஜெபத்திலும் ஆழ்நிலை தியானத்திலும் தனது நேரத்தை எவ்வளவு செலவிட்டார் என்றால், ஒப்புரவு அருள் அடையாளத்திலும் கூட தனது பாவ அறிக்கையை சைகையாலே தெரியப்படுத்துவாராம். இறை வார்த்தையை மிகுந்த ஆர்வத்தோடு வாசித்து தியானித்து சிந்தித்து ஏற்பதுண்டு. இதனால் இறை வார்த்தையை கேட்க நேர்ந்தால் அவற்றின் மிகுந்த இனிமையை சுவைப்பது போல் தோன்றுவார். இதைவிட இன்னும் சொல்ல என்ன இருக்கிறது? எல்லோரும் அவரை 3 மடங்கு புனிதரைப் போலவே கருதினார்கள். இதை கேள்விப்பட்ட பிரான்சிஸ் அவரை காண்பதற்கும் அவரது பேச்சை கேட்பதற்கும் அவ்விடத்திற்கு வந்தார். அங்கு அவரை பற்றி பெருமைப்பட பேசவும் விமர்சிக்கவும் செய்தவர்களிடத்தில், சகோதரர்களே, முதலில் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள். அந்த சகோதரரின் தீமை நிறை மாயை பற்றிய புகழ்ச்சி பாடலை என்னிடம் பாட வேண்டாம். முதலில் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று பின்வருமாறு பதிலளித்தார். இது அழகையின் கொடூரமான சோதனையும் மாயையும் ஏமாற்று வேலையும் ஆகும். இதை பற்றி எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை, சந்தேகமில்லை. அவர் எக்காரணத்தை கொண்டும் ஒப்புரவு அருள் அடையாளத்தை நாடமாட்டார் என்பதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதை கேட்ட சகோதரர்கள் பிரான்சிஸின் இக்கூற்றை ஏற்க மிகவும் சிரமப்பட்டார்கள். இன்னும் கூடுதல் சிறப்பாக புனிதரின் பதிலாளியாக இருந்தவர் அதனை ஏற்க தயங்கினார். மேலும் அவர்கள் இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று வினவினர். அதற்கு நமது தந்தை அவரை முதலில் வாரத்திற்கு 2 முறை அல்லது 1 முறையாவது ஒப்புரவு அருள் அடையாளத்தை நாடச் சொல்லுங்கள். அவ்வாறு அவர் செய்யவில்லை எனில் நான் சொன்னது உண்மையென நீங்கள் அறிவீர்கள் என்றார். பிரான்சிஸின் பதிலாளி அச்சகோதரரை தனியே அழைத்துச் சென்று முதலில் அவரிடம் இதமாக பேசிய பின் இறுதியாக அவரை ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கு கொள்ள பணித்தார். அவரோ உடனே காரி துப்பிவிட்டு தன் விரலை வாயிலிட்டும் தன் தலையை அசைத்தும், ஒருபோதும் நான் ஒப்புரவு அருள் அடையாளத்தை அணுகப் போவதில்லை என்று மறுப்பு தெரிவித்தார். சகோதரர்கள் அனைவரும் அந்த பொய்யான புனிதரின் துர்மாதிரியை கண்டு பயந்து வாய்ப்பொத்தி நின்றனர். சில நாட்கள் நகர்ந்தன, கடந்தன. பின்னர் அவராகவே துறவு வாழ்விலிருந்து விலகி அவரது பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார். தான் வாந்தி எடுத்தவற்றிற்கே திரும்பிச் சென்றார். இறுதியாக மிகவும் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பையும் வாழ்க்கையையும் இழந்தார். மனித ஆளுமைகளை 4 விதமாக பிரிக்கின்றனர். 1. இணக்கம் காட்டுபவர், சுணக்கம் காட்டுபவர், எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட். இணக்கம் காட்டுபவர் அடுத்தவருடன் அதிகமாக பழக விரும்புகிறார்கள். அவர்கள் 1 நிமிடம் கூட யாரோடும் பேசாமல் இருக்க முடியாது. இவர்களே அலைபேசிகளை இன்று அதிகம் பயன்படுத்தி தேய்பவர்கள். புகை வண்டியில் புகுந்தவுடனே பக்கத்து இருக்கையாளரிடம் 10 ஆண்டு பழகிய அந்யோன்யம் காட்டுபவர்கள். சுணக்கம் காட்டுபவர்கள் குறைவாக பேசுவார்கள்.
தேவையின்றி வாய் திறக்க மாட்டார்கள். தன்னளவில் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் மூளையே வேறுபட்ட வடிவமைப்பு கொண்டது என்று உடல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். 2. புலன்வழியாளர் உள்ளுணர்வாளர்கள் சென்சார் இன்ட்யூட்டிவ். 5 புலன்கள் வழியாக சிந்திப்பவர்கள் உண்டு. அவர்கள் வாழ்வை புலன்களே முன்னெடுத்து செல்லும். உலகியல் ரீதியான வாழ்வை அதிகம் நேசிப்பவர்கள். உடை, உணவு என வாழ்வை நுகர்பவர்கள். அவர்கள் இல்லம் சென்றால் கணக்கற்ற உடைகள், விதவிதமான வாசனை திரவியங்கள், ருசிமிகுந்த உணவு வகைகள் என்று ஜமாய்ப்பார்கள். உள்ளுணர்வுள்ளவர்கள் புலன்களை தாண்டிய வெளிச்சத்தை உணர்பவர்கள். அவர்களால் 5 புலன்களையும் கடந்து சிந்திக்கவும் செயலாற்றவும் முடியும். 3. சிந்திப்பவர், உணர்பவர் திங்கர், ஃபீலர். சிந்திப்பவர்கள் கண்முன் இருக்கும் புள்ளி விவரங்கள் மட்டுமே வைத்து யோசிப்பார்கள். அவர்கள் ஒரு குலையை நீளமாக பார்ப்பார்கள். அது சுற்றுச்சூழலுடன் எப்படி தொடர்புடையது என்றெல்லாம் உணர்வார்கள், எண்ணுவார்கள். 4. தீர்மானிப்பவர், உற்று நோக்குவர் ஜட்ஜ், பெர்செப்டிவ். எதையும் தீர்மானிப்பவர்கள் ஒரு பிரச்சனையை எடை போட்டு அதற்கு தக்க முடிவு எடுப்பார்கள். அந்த நொடிக்கேற்றவாறு வாழ்பவர்கள், உற்று நோக்குபவர்கள். இணக்கம், உள்ளுணர்வு, சிந்தனை, தீர்மானம் தூக்கலாக இருக்கிற மனிதர்களே தலைமை பொறுப்பை வகிக்கும் கமாண்டர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். வாழ்வா சாவா என்ற கேள்வி அவர்கள் முன் எப்பொழுதும் பேருரு கொண்டு வியாபித்து நிற்கும். அசிசியார் இதற்கு ஒரு முன்னுதாரணம். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. இணக்கம், உள்ளுணர்வு, சிந்தனை, உற்று நோக்குதல் ஆகியவை அறுதி பெரும்பான்மை பெறுகிற நபர்கள் கண்டுபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எதை பார்த்தாலும் அதை எவ்வாறு மனித இனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்பதில் தீவிரமாக இருப்பார்கள் என்பதற்கு அசிசியாரின் அருள் வாழ்வு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. இணக்கம், உள்ளுணர்வு, சிந்தனை, தீர்மானம் ஆகியவை மிகுந்த ஆசாமிகளே தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எதிர்காலம் முக்கியம். அதை நோக்கியே அவர்கள் செயல்பாடுகள் இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் குறித்து அளவெடுத்து அடியடியாக வைத்து முன்னேறுபவர்கள் அவர்கள் என்பதற்கு அசிசியாரின் அருள் வாழ்வு ஓர் முன்னுதாரணம். இணக்கம், உள்ளுணர்வு, சிந்தனை, உற்று நோக்குதல் ஆகியவை நிறைந்த மானுடர்களே அறிவு ஜீவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மானிட உலகிற்கு மாறாத பங்களிப்பை வழங்கிவிட்டு செல்பவர்கள் என்பதற்கு அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு ஓர் முன்மாதிரி. தனித்து காணப்பட வேண்டும் என்ற போக்கை குறித்து கவனமாக இருங்கள். அது ஒரு அழகு செய்யப்பட்ட பாதாளமன்றி வேறொன்றுமில்லை. தனித்து வாழ்பவர்கள் பலர் வானளவாக உயர்வதாக தோன்றினாலும் அவர்கள் பின்னர் பாதாளங்களில் வீழ்வார்கள் என்பதை அனுபவம் உணர்த்துகிறது. எனவே நல்ல ஒப்புரவு அருள் அடையாளத்தில் ஆற்றலை உணருங்கள். அதுவே அருள் வாழ்விற்கு காரணமும் அடையாளமாகும் என்று ஒப்புரவு அருள் அடையாளத்தின் முகாமையை முதன்மைப்படுத்துகின்றார் அசிசியார் அவரின் அருள் வாழ்வை.
அடுத்தவன் தன்னை விரும்ப வேண்டும் என தன்னையே மாற்றிக்கொள்பவன் தான் உலகிலேயே பெரிய முட்டாள். உன் சிறப்பு யாதெனில் நீ தனியாக இருப்பது தான். முதலில் உனக்காக வாழ பழகு. மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நாளை சந்திப்போமா?